புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். தமிழ்நாட்டிலே முதலாக அம்பேத்கரின் பெயரில் கலை கல்லூரியை நிறுவியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பாம்பேவில் மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டக்கூடாது என்ற எதிர்ப்பு வந்தபோது தமிழ்நாட்டிலே சட்ட பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் சட்ட கல்லூரி என பெயர் சூட்டினார். இப்படி தமிழ்நாட்டிலே அம்பேத்கரின் பெயரை ஆங்காங்கே நிறுவியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரும் பங்கு உண்டு. இடஒதுக்கீட்டு சதவிகிதத்தை 16% இருந்ததை 18% உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த 18%லேயே பழங்குடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை பிரித்து தனியே பழங்குடியினருக்கு என்று 1% தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களில் அக்கறை உள்ள ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தின் கருத்தியல் வாரிசாகவும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து களத்திலே சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிற கலைஞரின் பேரப்பிள்ளை, பெரியாரின் கொள்ளு பேரன், அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்திருப்பது சால பொருத்தமானது.